ரயில் நிலையத்தின் பிளாட்பார தரை சுட்டெரிக்கும் வெயிலில் அனலாக கொதித்து கொண்டிருந்தது. திவ்யா கீழே விழுந்த கணத்தில் அவளது அடிவயிற்றிலிருந்து ஒரு கூர்மையான வலி மின்னலாக தாக்கி அவளது ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் உலுக்கியது. சூர்யா, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது சூர்யா என்று கதறியபடி நகர்ந்து கொண்டிருந்த ரயிலின் படிக்கட்டை நோக்கி தன் கைகளை நீட்டினாள். ஆனால் ஏசி பெட்டியின் கண்ணாடி கதவுக்கு பின்னால் நின்றிருந்த சூர்யாவின் முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லை. அவனது கண்கள் திவ்யாவை ஒரு மனித பிறவியாக கூட பார்க்கவில்லை. அவன் அருகே நின்றிருந்த கீர்த்திகா தன் கைகளை சூர்யாவின் தோள்களில் போட்டபடி திவ்யாவை நோக்கி ஒரு ஏளன புன்னகையை வீசினாள். துரோகத்தின் உச்சகட்ட சாட்சியாக அந்த ரயில் மெல்ல மெல்ல வேகம் எடுத்து திவ்யாவின் பார்வையிலிருந்து மறைந்தது. சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அவசர அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தனர். ஆனால் ஒருவர் கூட அந்த பெண்ணின் வலியையோ அவளது கதறலையோ திரும்பி பார்க்கவில்லை. சுயநல உலகத்தின் ஆக சிறந்த உதாரணமாய் போபால் ரயில் நிலையம் அவளுக்கு காட்சியளித்தது. தரையில் கிடந்த திவ்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. வலி ஒரு புறம் உடலை வதைத்தாலும் துரோகம் அவளது மனதை ரணமாக்கியது. நடுத்தர குடும்பத்தில் பிறந்து பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி சூர்யாவை அவள் காதலித்து திருமணம் செய்தபோது அவன்தான் தன் உலகம் என்று நம்பினாள். சூர்யாவின் ஆரம்பகால தொழில் வளர்ச்சிக்கு தன் நகைகளையும் பெற்றோர் கொடுத்த சிறு சேமிப்பையும் தாராளமாக வாரி இறைத்தாள். ஆனால் தொழில் வளர்ந்து அவன் கோடீஸ்வரனான போது அவளுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே. பிசினஸ் பார்ட்னர் என்ற பெயரில் சூர்யாவின் வாழ்க்கைக்குள் நுழைந்த கிருத்திகா மெல்ல மெல்ல அவனது மனதையும் ஆக்கிரமித்துக் கொண்டாள். திவ்யாவின் எளிமையும் அவளது கர்ப்பகால சோர்வும் சூர்யாவிற்கு எரிச்சலையே தந்தன. இன்று டெல்லியில் நடக்கவிருக்கும் ஒரு பெரிய பிசினஸ் டீலை தன் வசப்படுத்த கர்ப்பிணி என்றும் பாராமல் திவ்யாவை இந்த ரயில் நிலையத்திலேயே அனாதையாக தவிக்க விட்டு சென்று விட்டான் சூர்யா. அம்மா என்று முனகியபடி திவ்யா எழுந்து அமர முயன்றாள். அவளது வெள்ளை நிற உடையில் குருதி மெல்ல படர தொடங்கியது. 8வது மாத கரு அவளுக்குள் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை அவளது தாய்மை உணர்ந்தது. சூர்யா பிடுங்கி சென்ற பையில் அவளது போனும் பணமும் இருந்தன. இப்போது அவளிடம் 5 பைசா கூட இல்லை. கையில் கட்டியிருந்த தாலி கொடியை தொட்டு பார்த்தாள். யாருக்காக இந்த தாலி? என் குழந்தையை கொல்ல துணிந்த அந்த துரோகிக்காகவா? மனதிற்குள் எழுந்த ஆக்ரோஷம் அவளுக்குள் ஒரு புதிய தெம்பை தந்தது. தன் குழந்தையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற வெறி அவளது வலியை பின்னுக்கு தள்ளியது. சுற்றி இருந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி திவ்யாவின் நிலையை கண்டு ஓடி வந்தாள். ஐயோ அம்மா, என்னாச்சு? உடம்புக்கு என்ன பண்ணுது என்று பதறியபடி அவளை தாங்கி பிடித்தாள். என் குழந்தையை காப்பாத்துங்க, ஹாஸ்பிட்டல். திவ்யாவின் குரல் மெல்ல தேய்ந்தது. அவளது கண்கள் இருண்டு கொண்டு வந்தன. நினைவு தப்புவதற்கு முன் அவளது ஆழ் மனதில் ஒரு சபதம் மட்டும் ஆழமாய் பதிந்தது. சூர்யா, கிருத்திகா, என்னை இந்த தரையில் இரத்த வெள்ளத்தில் விட்டுட்டு போன நீங்க 2 பேரும் இதே மாதிரி ஒரு நாள் அனாதையா நடு தெருவுல நிப்பீங்க. இது என் வயிற்றுல இருக்கிற புள்ள மேல ஆணை. ரயில் நிலையத்தின் கூச்சல் மெல்ல மெல்ல அவளுக்குள் மங்கி போக திவ்யா முழுமையாக தன் நினைவை இழந்தாள். குருதி படிந்த அந்த தரையில் ஒரு பெண்ணின் மௌனம் கலைந்து பழி வாங்கலின் முதல் புள்ளி வைக்கப்பட்டது. ரயில் நிலையத்தின் சிமெண்ட் தரை அனலாய் கொதித்து கொண்டிருக்க திவ்யா தன் அடிவயிற்றை கட்டிக்கொண்டு மரண வேதனையில் துடித்தாள். அவளது வெள்ளை நிற சுடிதாரில் இரத்தக்கரை மெல்ல மெல்ல படர்ந்து விரிவடைந்தது. சுற்றிலும் கூட்டம் கூடியதை தவிர சட்ட சிக்கல்களுக்கு பயந்தோ என்னவோ அவளை தொட்டு தூக்க ஒரு கரமும் நீளவில்லை. மனிதர்களின் கண்கள் அவளை வேடிக்கை பொருளாக மட்டுமே பார்த்தன. உடல் முழுமையாக ஒத்துழைக்க மறுத்த நிலையிலும் அவளுக்குள் இருந்த தாய்மை அவளை கைவிடவில்லை. என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, கடவுளே, என் பிள்ளையை காப்பாத்திரு என்று உதடுகள் முணுமுணுத்தன. கை பையை சூர்யா பிடுங்கி சென்றிருந்தாலும் சுடிதார் பாக்கெட்டுக்குள் இருந்த அவளது மொபைல் போன் அதிர்ஷ்டவசமாக அவளிடமே இருந்தது. நடுங்கும் விரல்களால் ரத்தம் படிந்த தன் திரையை துடைத்து சூர்யாவின் எண்ணெய் அழைத்தாள். தன் தாலி அறுத்த கணவனாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் அவன் மனசாட்சி கொஞ்சமாவது உருகாதா என்ற ஒரு கடைசி ஏழை நம்பிக்கை அவளுக்குள் எட்டி பார்த்தது. மறுபுறம் சில நொடிகள் ரிங் சென்ற பின் அழைப்பு ஏற்கப்பட்டது. ரயிலின் சக்கரங்கள் தண்டவாளத்தில் உராய்ந்து செல்லும் சத்தம் பலமாக கேட்டது. சூர்யா, ப்ளீஸ் சூர்யா, போனை வச்சிடாதீங்க. திவ்யாவின் குரல் நடுக்கத்தில் தழுதழுத்தது. எனக்கு பிரசவ வலி வந்துருச்சு சூர்யா, ரொம்ப ரத்தம் போகுது, என்னால முடியல. கிருத்திகா கிட்ட சொல்லுங்க, நான் எந்த சொத்தும்
கேட்கல. என்னை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும் சேர்த்துட சொல்லுங்க சூர்யா. என் புள்ள செத்துரும் போல இருக்கு சூர்யா என்று பிளாட்பார தரையில் கிடந்து கதறினாள். ஆனால் மறுமுனையிலிருந்து வந்த பதில் அவளது எஞ்சியிருந்த நம்பிக்கையையும் சுக்குநூறாக உடைத்தது. ஒரு கொடூரமான ஏளன சிரிப்பு மட்டுமே பதிலாய் வந்தது. ஏய் திவ்யா, உன் டிராமா இன்னும் முடியலையா? சூர்யாவின் குரலில் கொஞ்சமும் இரக்கமில்லை. 8வது மாசத்துல எப்படிடி பிரசவ வலி வரும்? என் டெல்லி மீட்டிங்கை கெடுக்கணும். நான் கிருத்திகாவோட நிம்மதியா இருக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி நடிக்கிறியா? இந்த அழுக்காறு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இனிமே எனக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணன அவ்வளவுதான். நீயும் உன் குழந்தையும் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. சூர்யா, நான் நிஜமா என்று அவள் முடிப்பதற்குள் இனி எனக்கு போன் செய்யாதே என்ற உருமலுடன் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அந்த சத்தம் அவளது வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை கதவும் அடைபட்டதன் சாட்சியாக ஒலித்தது. தன் கணவனே தன்னை மரணத்தின் விளிம்பில், அதுவும் தன் வாரிசை சுமந்திருக்கும் நிலையிலேயே சாக விட்டு விட்டான் என்பதை உணர்ந்தபோது திவ்யாவின் இதயம் உறைந்து போனது. அவளது கைகளில் இருந்து மொபைல் போன் நழுவி சிமெண்ட் தரையில் விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது. அந்த போன் உடையவில்லை, அவளது சூர்யா மீதான காதலும் பாசமும் தான் அத்தோடு உடைந்து நொறுங்கியது. அவளது கண்கள் மெல்ல இருண்டு கொண்டு வந்தன. உடலில் இருந்து உயிர் பிரிவது போன்ற ஒரு உணர்வு. ஆனால் அந்த மயக்க நிலைக்குள்ளும் அவளது நெஞ்சில் ஒரு புதிய ஆக்ரோஷம் பிறந்தது. பாசமும் காதலும் இருந்த இடத்தில் இப்போது வன்மமும் பழி வாங்கும் வெறியும் குடியேறின. உனக்கு உன் பணமும் கிருத்திகாவும் தான் முக்கியம் இல்லையா சூர்யா? என் குழந்தையோட உயிருக்கு நீ வச்ச விலைதான் இந்த துரோகமா? நான் சாக மாட்டேன். என் குழந்தைக்காகவும் உன்னை நடுத்தெருவுல நிப்பாட்டுறதுக்காகவும் நான் உயிர் வாழ்வேன். திவ்யாவின் கண்கள் முழுமையாக மூடின. அவளது உடல் அசைவற்று போனது. அந்த பெருங்கூட்டத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த தாயையும் சேயையும் காப்பாற்றப் போவது யார்? இருள், சுற்றிலும் அடர்ந்த இருள் மட்டுமே திவ்யாவை சூழ்ந்திருந்தது. காதுகளில் ரயில் நிலையத்தின் சலசலப்பும் சூர்யாவின் கொடூரமான வார்த்தைகளும் ரிங்காரம் விட்டு கொண்டே இருக்க மரணத்தின் விளிம்பில் நின்றாள் திவ்யா. ஆனால் விதி அவளை அவ்வளவு எளிதில் விட்டுவிட தயாராக இல்லை. திவ்யா முழுமையாக தன் நினைவை இழந்து சரிந்த அந்த நொடியில் அந்த பெருங்கூட்டத்தில் இருந்து ஒரு சில நல்ல உள்ளங்கள் அவளை நோக்கி ஓடி வந்தன. ரயில் நிலைய துப்புரவு தொழிலாளி ஒருவரும் கை குழந்தையுடன் நின்றிருந்த சில பெண்களும் சற்றும் யோசிக்காமல் திவ்யாவை தாங்கி பிடித்தனர். ஐயோ பாவம், கர்ப்பிணி பொண்ணு, யாரோ பாவி இப்படி ரத்த வெள்ளத்துல விட்டுட்டு போயிருக்கான் பாருங்க, சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க என்று பதற்றமான சத்தங்கள் திவ்யாவின் காதுகளில் மிக தொலைவில் இருந்து கேட்பது போல் மங்களாக விழுந்தது. அவளது உடல் ஸ்ட்ரெச்சரில் ஏற்றப்பட்டு ஆம்புலன்ஸின் சைரன் சத்தத்துடன் மருத்துவமனை நோக்கி விரைந்த போது அவளது உலகம் முழுமையாக இருண்டது. எத்தனை மணி நேரம் கடந்ததோ தெரியவில்லை. திவ்யா மெல்ல தன் கண் இமைகளை திறந்து பார்த்தாள். கண்களை கூச செய்யும் பிரகாசமான வெள்ளை நிற விளக்குகள், நாசியை துளைக்கும் ஃப்ரிட்ஜ் மற்றும் மருந்துகளின் வாசனை. அவள் இருப்பது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு என்பதை உணர்வதற்குள் அவளது அடி வயிற்றிலிருந்து ஒரு கடுமையான வலி உயிரை பிடுங்குவது போல் எழுந்தது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதற்கான தையல்களின் வலி அது. திவ்யா வலியால் முனகியபடி என் குழந்தை என்று தட்டு தடுமாறி வார்த்தைகளை தேடினாள். திவ்யா, பதறாதே, மெல்ல கண்களை திற. அவளது படுக்கைக்கு அருகில் இருந்து ஒரு பரிச்சயமான அன்பான குரல் கேட்டது. திவ்யா தன் பார்வையை திருப்பி பார்த்தபோது அங்கே அவளது கல்லூரி தோழி அபிராமி நின்றிருந்தாள். கண்களில் கண்ணீரோடு திவ்யாவின் கைகளை தன் கைகளில் ஏந்தி அவளுக்கு தைரியம் ஊட்டி கொண்டிருந்தாள். அபிராமி தன் தாயின் மாதாந்திர பரிசோதனைக்காக தற்செயலாக அதே அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்த போதுதான் இரத்த வெள்ளத்தில் கொண்டு வரப்பட்ட திவ்யாவை பார்த்திருக்கிறாள். தன் தோழியின் நிலை கண்டு அதிர்ந்து போய் அவசரமாக அவளை சேர்த்து காப்பாற்றியதே அபிராமிதான். அபிராமி, என் குழந்தை, என் வயிற்றில இருந்த என் புள்ளை எங்கடி? சூர்யா என்னை என்று திவ்யா அழத் தொடங்கினாள். அபிராமி அவளது உதடுகளில் விரல் வைத்து தடுத்தாள். எல்லா துரோகத்தையும் அப்புறம் பேசலாம் திவ்யா, இப்போ நீ தைரியமா இருக்கணும். உனக்கு அவசர ஆபரேஷன் பண்ணி இருக்காங்க. உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்றாள். அந்த வார்த்தையை கேட்டதும் திவ்யாவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என் புள்ளை நல்லா இருக்கான்ல அபிராமி? அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லையே. குழந்தை 8வது மாசத்திலேயே பிறந்துட்டதாலையும் உனக்கு அதிக இரத்த போக்கு இருந்ததுனாலையும் கொஞ்சம் பலவீனமா இருக்கான். அதனால இப்போ குழந்தையை ஐசியூல இருக்கிற இன்குபேட்டர்ல வச்சு டாக்டர் கவனிச்சுக்கிறாங்க. ஆனா பயப்பட எதுவும் இல்லை. நம்ம பாப்பா ரொம்ப கெட்டிக்காரன், கண்டிப்பா பிழைச்சிடுவான்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க. உனக்கு நான் இருக்கேன் திவ்யா, எதை பத்தியும் கவலைப்படாதே என்று அபிராமி ஆறுதலாக அவளது நெற்றியை வருடினாள். துரோகத்தின் உச்சத்தில் மரணத்தின் வாயில் வரை சென்று வந்த திவ்யாவின் நெஞ்சில் தன் வாரிசு உயிருடன் இருக்கிறது என்ற செய்தி ஒரு பெரும் விடிவெள்ளியாக புது நம்பிக்கையாக ஒளிர்ந்தது. சூர்யா அவளுக்கு கொடுத்த மரண வலியை விட தன் மகனின் பிறப்பு அவளுக்குள் வாழ வேண்டும் என்ற
என்ற வெறியை 100 மடங்கு அதிகமாக்கியது. மருத்துவமனை படுக்கையின் அமைதியில் இன்குபேட்டரில் இருக்கும் தன் மகனின் மூச்சு காற்றின் சத்தம் மட்டுமே திவ்யாவின் இதய துடிப்பை இயக்கி கொண்டிருந்தது. உடல் வலி ஒரு புறம் இருந்தாலும் தனியாக கிடந்த அந்த நள்ளிரவு நேரத்தில் அவளது ஆழ் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடந்த கடந்த கால நினைவுகள் ஒவ்வொன்றாக கிளறி நெஞ்சில் ரணமாய் வதைத்தன. திவ்யா ஒன்றும் அனாதையோ அல்லது ஏழை வீட்டு பெண்ணோ அல்ல. கோடீஸ்வர தொழிலதிபரான விஸ்வநாதனின் ஒரே மகள். செல்லமாக வசதிகளுக்கு நடுவே வளர்ந்தவள். ஆனால் கல்லூரியின் இறுதி ஆண்டில் அவளது வாழ்க்கைக்குள் சூர்யா என்ற நச்சு பாம்பு நுழையும் வரை அவளுக்கு உலகம் தெரியவில்லை. சூர்யாவின் போலியான அன்பையும் அவன் காட்டிய மாய உலகத்தையும் நிஜமென்று நம்பினாள். அவன் பணக்காரன் இல்லதாம்பா, ஆனா என்னை உங்களை விட நல்லா பார்த்துப்பான் என்று தன் தந்தை விஸ்வநாதனின் கால்களில் விழுந்து அழுதாள். அவளது தந்தை எவ்வளவோ எச்சரித்தும் அவளது காதுகளில் சூர்யாவின் பொய் வார்த்தைகள் மட்டுமே ஒலித்தன. இறுதியில் காதலின் வெறியில் தந்தையின் பேச்சையும் குடும்ப கௌரவத்தையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு வெறும் கையோடு வீட்டை விட்டு வெளியேறி சூர்யாவை திருமணம் செய்து கொண்டாள். நாட்களிலேயே சூர்யாவின் முகமூடி மெல்ல மெல்ல கலன்றது. அவன் திவ்யாவை காதலித்ததே அவளது தந்தையின் 100 கோடி சொத்துக்களை தன் வசப்படுத்ததான் என்பது அவளுக்கு புரிய வந்தபோது காலம் கடந்திருந்தது. திவ்யா தன் தந்தையின் சொத்துக்கள் எதுவும் இல்லாமல் வெறும் கையோடு வீட்டை விட்டு ஓடி வந்ததை சூர்யாவாலும் அவனது குடும்பத்தாராலும் சகித்து கொள்ள முடியவில்லை. பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணுன்னு இவளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வெறும் கையோட பிச்சைக்காரி மாதிரி வந்து நிக்கிறா பாரு என்று திவ்யாவின் மாமியார் அவளை வீட்டின் வேலைக்காரியை விட மோசமாக நடத்தினாள். விடியற் காலை 5 மணிக்கு தொடங்கும் வீட்டு வேலைகள் நள்ளிரவு வரை நீளும். சமைப்பது, துவைப்பது, வீட்டை பெருக்குவது என அனைத்தும் செய்தாலும் அவளுக்கு கிடைப்பது எஞ்சிய குளிர்ந்த உணவும் வசை பாடல்களும் மட்டுமே. தன் தந்தை சொன்ன பேச்சை கேட்காமல் வந்த குற்ற உணர்ச்சியால் திவ்யா இந்த நரக வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே அழுது தீர்த்தாள். நாட்கள் செல்ல செல்ல சூர்யாவின் அராஜகம் எல்லை தாண்டியது. தொழிலை வளர்க்கிறேன் என்ற பெயரில் அவனுக்கு பல பெண்களுடன் தவறான தொடர்பு ஏற்பட்டது. ஒரு நாள் நள்ளிரவில் சூர்யாவின் மொபைலுக்கு வந்த ஆபாச குறுஞ்செய்திகளை கண்டு அதிர்ந்து போன திவ்யா அவனிடம் நியாயம் கேட்டாள். அவ்வளவுதான். அதுவரை சாந்தமாக நடித்த சூர்யா மிருகமாக மாறினான். திவ்யாவின் கூந்தலை பிடித்து சுவரில் முட்டினான். ஏய், சொத்து சுகம் எதுவும் இல்லாம என் வீட்டு சோற்றை தின்னுட்டு இருக்கிற வேலைக்காரி நீ, உனக்கு என் வாழ்க்கையை பத்தி கேட்க என்ன தகுதி இருக்கு என்று கத்தினான். பெற்ற அப்பன் பேச்சை கேட்காம அவனோட மானத்தை வாங்கிக்கிட்டு நடு ராத்திரியில வீட்டை விட்டு ஓடி வந்தவள் தானே நீ. உனக்கெல்லாம் கற்பை பத்தியும் காதலை பத்தியும் பேச என்ன யோகிதை இருக்கு? இந்த வீட்டுல உனக்கு வாழ மட்டுமே தகுதி இருக்கு. என் வாழ்க்கையில தலையிட நினைச்ச கொன்னு புதைச்சிருவேன் என்று அவளது முகத்திலேயே உமிழ்ந்து மிரட்டினான். கர்ப்பமாக இருந்த காலத்தில் கூட அவளது அடி வயிற்றில் மிதிக்க துணிந்தான் சூர்யா. அந்த நரகத்தில் இருந்து எப்படியாவது தப்பித்து தன் குழந்தையோடு வாழ வேண்டும் என்று நினைத்த போதுதான் சூர்யா அவளை திட்டமிட்டு போபாலுக்கு அழைத்து வந்து ரயில் நிலையத்திலேயே அவளது பணத்தை பிடுங்கிவிட்டு கிருத்திகாவுடன் ஓடி இருக்கிறான். மருத்துவமனை படுக்கையில் இருந்த திவ்யாவின் கண்கள் சிவந்தன. கைகள் பெட்ஷீட்டை இறுக்கமாக பற்றின. அப்பா, அன்னைக்கு நீங்க சொன்னதை கேட்காம போனதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை போதும்பா. இனி இந்த திவ்யா அழமாட்டாள். என்னை வேலைக்காரியா நடத்தி என் குழந்தையை கொல்ல துணிந்த சூர்யாவையும் அவனுக்கு துணை இருந்த கிருத்திகாவையும் நடுத்தெருவுக்கு கொண்டு வர வரை இந்த திவ்யாவின் மௌனம் கலைந்து கொண்டே இருக்கும். திவ்யாவின் நெஞ்சில் பழிவாங்கும் நெருப்பு இன்னும் தீவிரமாக எரிய தொடங்கியது. மருத்துவமனையின் குளிரூட்டப்பட்ட அந்த அறையில் கடந்த கால நினைவுகள் தந்த ரணத்தோடு திவ்யா படுத்திருந்தாள். உடல் வலியையும் தாண்டி தன் கணவனின் குடும்பத்தார் மீதிருந்த ஒரு துளி நம்பிக்கையின் காரணமாக தோழி அபிராமியின் மொபைல் போனை வாங்கி தன் மாமியாருக்கு அழைத்தாள். ஒருவேளை தன் வாரிசு, ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கிறது என்ற செய்தியை கேட்டாவது அந்த பாட்டியின் மனம் உருகாதா என்ற ஏக்கம் அவளுக்குள் இருந்தது. மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டதும் வீட்டின் சிரிப்பு சத்தமும் ஆடம்பர இசை முழக்கமும் பின்னணியில் கேட்டது. அத்தை, நான் திவ்யா பேசுறேன் அத்தை என்று பலவீனமான குரலில் அழைத்தாள். யார்? திவ்யாவா? எதுக்கு இப்ப போன் பண்ற? என் மகன் சூர்யா அவனோட பிசினஸ் விஷயமா டெல்லி போயிருக்கான். அவனை தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லி இருக்கான்ல என்று மாமியாரின் குரல் அதிகாரத்தோடு ஒலித்தது. அத்தை, சூர்யா என்னை ரயில் நிலையத்திலேயே விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு பிரசவ வலி வந்து ஆபரேஷன் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அத்தை. உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான். ஆனா குழந்தை 8வது மாசத்திலேயே பிறந்ததுனால ரொம்ப பலவீனமா ஐசியூல இருக்கான் அத்தை. எனக்கு இங்க யாரும் இல்லை என்று அழுது கொண்டே கூறினாள் திவ்யா. ஆனால் மறுமுனையில் இருந்து வந்த பதில் திவ்யாவின் இதயத்தை உறைந்து போக செய்தது. ஓ, 8வது மாசத்திலேயே புள்ள பெத்துட்டியா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
என் மகனோட பெரிய பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தினரா வந்திருக்காங்க. அவங்களை கவனிக்கிற வேலையே எனக்கு சரியா இருக்கு. இப்போ என்னால அங்கெல்லாம் வர முடியாது. அதான் என் மகன் உனக்கு வேண்டியதை செய்ய கிருத்திகாவை வச்சிருக்கான்ல, அவகிட்ட கேட்டுக்க வேண்டியது தானே. என் மகனுக்கும் போன் பண்ணி அவனோட டெல்லி மீட்டிங்கை கெடுக்காதே என்று இரக்கமே இல்லாமல் பேசிவிட்டு பதிலை கூட எதிர்பாராமல் போனை துண்டித்தாள். திவ்யாவின் கைகள் நடுங்கின. பெற்ற பேரனை காணவும் உயிருக்காக போராடும் மருமகளை பார்க்கவும் வராத அந்த பெண்ணின் கல் நெஞ்சம் அவளுக்கு புரிந்தது. போனை வாங்கி கட்டிலில் வைத்த அபிராமியின் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. அவளால் தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. திவ்யா, இவங்க எல்லாரும் மனுஷங்க தானா, இல்லை மனுஷ ரத்தத்தை குடிக்கிற மிருகங்களா என்று கத்தினாள் அபிராமி. நீ உன் மாமியாருக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி நான் சூர்யாவோட நம்பருக்கு ட்ரை பண்ணேன் திவ்யா. கடந்த 56 மணி நேரமா அவனோட போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. தன் பொண்டாட்டி என்ன ஆனால் பிறக்க போற குழந்தை என்ன ஆச்சுன்னு ஒரு துளி கூட அக்கறை இல்லாத இவன் ஒரு மனிதனே இல்லை, மிருகத்தை விட கேவலமானவன் என்று சூர்யாவை வறுத்தெடுத்தாள். திவ்யா மௌனமாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவங்கள பத்தி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்ல அபிராமி. இப்போ என் புள்ளை எப்படி இருக்கான்? அபிராமியின் முகம் சட்டென்று கவலையில் ஆழ்ந்தது. பேச தயங்கியவள் மெல்ல திவ்யாவின் கைகளை பற்றினாள். திவ்யா, உன்னை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இதை பேசக்கூடாதுதான், ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்தை இருக்கேன். பாப்பா இன்குபேட்டர்ல இருக்கான். அவனுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை கொடுக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில அவசர மருந்துகளும் வாங்க வேண்டி இருக்கு. அதுக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுது திவ்யா. அபிராமி சற்று தயங்கி விட்டு தொடர்ந்தாள். என் அம்மா சிகிச்சைக்காக நான் வச்சிருந்த பணத்தையும் என்கிட்ட இருந்த சேமிப்பையும் வச்சுதான் இதுவரைக்கும் ஆபரேஷன் செலவுகளை பார்த்தேன். ஆனா இப்போ என்கிட்ட இருந்த பணமும் முழுசா தீர்ந்துடுச்சு. மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலடி என்று கவலையோடு தலை குனிந்தாள். தன் குழந்தையின் சிகிச்சைக்கு பணம் இல்லை என்ற செய்தி திவ்யாவின் தலையில் இடி போல இறங்கியது. கையில் காசில்லை. கணவனின் குடும்பமும் கைவிட்டு விட்டது. தன் குழந்தையை காப்பாற்ற அவள் இப்போது என்ன செய்ய போகிறாள்? பணம் பணம் தானே சூர்யா உன்னை இந்த அளவுக்கு மிருகமாக்குச்சு. அதே பணம் இல்லாததால என் பிள்ளையோட உயிர் பிரிய நான் விடமாட்டேன் என்று மனதிற்குள் கல் உருக சபதமேற்றாள் திவ்யா. தன் குழந்தையின் உயிர் காக்க பணம் தேவை என்றவுடன் திவ்யாவின் மூளை வேகமாக வேலை செய்ய தொடங்கியது. சூர்யாவிற்கும் அவனது பேராசை பிடித்த குடும்பத்திற்கும் தெரியாமல் அவசர காலத்திற்காக தன் தனிப்பட்ட வங்கி கணக்கில் 5 லட்சம் ரூபாய் சேமித்து வைத்திருந்தாள். திருமணத்திற்கு முன்பு அவளது தந்தை அவளுக்கு கொடுத்த பாக்கெட் மணி மற்றும் சிறு சேமிப்புகளின் தொகுப்பு அது. அபிராமி, கவலைப்படாதே, என்கிட்ட பணம் இருக்கு. என் பர்சனல் அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். அதை வச்சு என் பிள்ளையை காப்பாத்திக்கலாம் என்று கூறியபடி தரையில் விழுந்து சிதைந்து கிடந்த தன் மொபைல் போனை எடுத்தாள். திரை ஆங்காங்கே உடைந்திருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக ஆன்லைன் பேக்கிங் செயலி வேலை செய்தது. நடுங்கும் விரல்களால் தன் ரகசிய குறியீட்டை உள்ளீடு செய்து கணக்கு இருப்பு விவரத்தை சரிபார்த்தாள். ஆனால் அடுத்த நொடி திரையில் தெரிந்த எண்களை பார்த்த திவ்யாவின் கண்கள் அப்படியே உறைந்து போயின. அவளது இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தி கொண்டது போல் இருந்தது. அவளது கணக்கில் 5 லட்சம் ரூபாய் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் 0 என்று காட்டியது. அதிர்ச்சி அடைந்தவள் உடனடியாக வங்கி கணக்கு அறிக்கையை எடுத்து பார்த்தாள். அன்று காலை அவர்கள் போபால் ரயில் நிலையத்திற்கு புறப்படுவதற்கு சரியாக 1 மணி நேரத்திற்கு முன்பு அவளது கணக்கில் இருந்த ஒட்டுமொத்த 5 லட்சம் ரூபாயும் சூர்யாவின் வங்கி கணக்கிற்கு ஆன்லைன் மூலமாக மாற்றப்பட்டிருந்தது. திவ்யா கர்ப்பகால சோர்வில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவளது முகத்தை வைத்து மொபைலின் ஃபேஸ் லாக் மூலம் போனை திறந்து சூர்யா இந்த துரோகத்தை அரங்கேற்றி இருக்கிறான். திவ்யா தப்பி தவறி கூட உயிர் பிழைத்து விடக் கூடாது. அவளது குழந்தைக்கு ஒரு சொட்டு மருந்து கூட வாங்க காசு இருக்கக்கூடாது என்று கணக்கு போட்டு அவளை முழு அனாதையாக நடுத்தருவில் நிறுத்த திட்டமிட்டு துடைத்தெடுத்திருக்கிறான். சூர்யா, என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா பாக்குற என்று பதறியபடி அபிராமி அவளது போனை வாங்கி பார்த்தாள். கணக்கு இருப்பை பார்த்ததும் அபிராமிக்கு தலை சுற்றியது. ஐயோ பாவி, சூர்யா மிருகம் இல்லடி, இவன் ஒரு அரக்கன். உன்னை ரயில் நிலையத்துல தள்ளி விட்டது தற்செயலா நடந்த விபத்து இல்ல திவ்யா. உன்னையும் உன் வயத்துல இருந்த குழந்தையையும் கொல்றதுக்காக அவன் தீட்டின மாஸ்டர் பிளான் இது. ஒரு பைசா கூட இல்லாம உன்னை ரத்த வெள்ளத்துல விட்டுட்டு போயிருக்கானா அவன் உங்களை வாழ வைக்க விரும்பல, உங்களை முழுசா அழிக்க நினைச்சிருக்கான் என்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுது தீர்த்தாள் அபிராமி. ஆனால் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கேட்டும் திவ்யாவின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. அதுவரை அவளது கண்களில் இருந்த பாசம், ஏமாற்றம், வலி என அனைத்தும்
அனைத்தும் அந்த நொடியில் ஆவியாகி மறைந்தன. அவளது கண்கள் இப்போது ஒரு கொடூரமான பாறையைப் போல, எதற்கும் கலங்காத இரும்பை போல மாறின. உதடுகளில் ஒரு மெல்லிய பயங்கரமான புன்னகை அரும்பியது. அழுகை இனி என் அகராதிலேயே இல்லை அபிராமி. இத்தனை நாளா நான் அழுத அழுகைக்கும் சிந்தின ரத்தத்துக்கும் சூர்யாவும் கிருத்திகாவும் வட்டி முதலுமா பதில் சொல்ல வேண்டிய நாள் சீக்கிரம் வரும். என் பிள்ளையோட பாலுக்காகவும் மருந்துக்காகவும் நான் கையேந்திர ஒவ்வொரு நொடியும் அவங்களோட நிம்மதியை நான் பறிப்பேன் என்று ஆக்ரோஷமாக கூறினாள். திவ்யாவின் மென்மையான முகம் மறைந்து பழிவாங்க துடிக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக அவள் மாறத் தொடங்கிய தருணம் அது. அபிராமியின் அழுகை சத்தம் அந்த ஐசியு வார்டின் அமைதியை கலைத்து கொண்டிருந்தது. துரோகத்தின் உச்சத்தை கண்டு ஒரு தோழியாக அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட திவ்யாவோ எதற்கும் அசைந்து கொடுக்காமல் உணர்ச்சியற்ற ஒரு பாறையைப் போல படுக்கையில் அமர்ந்திருந்தாள். அவளது முகம் இத்தனை காலம் இருந்த சாந்தத்தை இழந்து ஒரு தீர்க்கமான ஆக்ரோஷத்தை ஏந்தி இருந்தது. அபிராமி, அழுகையை நிறுத்து. திவ்யாவின் குரல் முன்பெப்போதையும் விட கணீர் என்று அதிகாரத்தோடு ஒலித்தது. அபிராமி அதிர்ச்சியோடு தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு திவ்யாவை பார்த்தாள். அவர்கள் நாம் சிந்திர கண்ணீருக்கு கூட தகுதியற்றவர்கள். இத்தனை நாளா சூர்யாவோட அடி உதைக்கு பயந்து நடுங்கின திவ்யா அன்னைக்கே அந்த ரயில் நிலையத்து பிளாட்பாரத்துல செத்துட்டா. இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிறது என் பிள்ளைக்காகவும் எனக்காகவும் உயிர் வாழற ஒரு புதிய திவ்யா. என் கண்களில் இனி பயம் இருக்காது அபிராமி. என்னை வேட்டையாட நினைச்சவங்களை நான் வேட்டையாடுற வெறி மட்டும்தான் இருக்கும் என்று கூறும்போது அவளது கண்கள் சிவந்து மின்னின. திவ்யா மெல்ல மூச்சை இழுத்துவிட்டு தன் அடுத்த கட்ட நகர்வை பற்றி சிந்தித்தாள். இப்போது அவளுக்கு தேவை பலமும் தன் குழந்தையை காப்பாற்ற பணமும் மட்டுமே. அதற்கு அவளுக்கு இருக்கும் ஒரே வழி அவள் உதறிவிட்டு வந்த அவளது தந்தை மட்டும்தான். அபிராமி, உன்னோட போன்ல இருந்து என் அப்பாவிற்கு போன் செய் என்றாள் திவ்யா. உங்க அப்பாவா? ஆனா திவ்யா, நீ அவரை எதிர்த்துட்டு தானே வீட்டை விட்டு வந்த. இப்போ சூர்யா உன்னை ஏமாத்தின விஷயம் தெரிஞ்சா அவர் தாங்குவாரா என்று தயங்கினாள் அபிராமி. அப்பாவிடம் சூர்யாவை பற்றி இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு பிரசவமாகி நான் மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு இருக்கிற விவரத்தை மட்டும் சொல். சூர்யா அவசர பிசினஸ் விஷயமா டெல்லி போயிருக்காரு, வர முடியலன்னு சொல்லிடு. என் நிலைமையை கேட்டா என் அப்பா கண்டிப்பா ஓடி வருவாரு. அவர் வந்தா என் பிள்ளையோட உயிரை காப்பாத்த தேவையான பணமும் வந்துடும். சூர்யாவுக்கும் கிருத்திகாவுக்கும் நான் கொடுக்க போற மரண அடிக்கு என் அப்பாவோட பலம் எனக்கு வேணும். ஆனா அவங்க செஞ்ச துரோகத்தை நான் என் கையாலேயே தான் தீர்த்து வைப்பேன். அது வரைக்கும் இந்த உண்மை ரகசியமா இருக்கட்டும் என்று விபரம் கூறினாள் திவ்யா. அபிராமியும் வேறு வழியின்றி திவ்யாவின் தந்தை விஸ்வநாதனுக்கு தொடர்பு கொண்டு திவ்யா போபாலில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் பிரசவமாகி அனுமதிக்கப்பட்டிருக்கும் விவரத்தை கூறினாள். மறுமுனையில் மகளின் நிலை கேட்டு பதறிய விஸ்வநாதன் அடுத்த சில மணி நேரங்களில் போபாலுக்கு புறப்படுவதாக கூறினார். அன்று நள்ளிரவு மருத்துவமனை அறையில் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. இன்குபேட்டரில் இருக்கும் தன் மகனின் முகத்தை பார்த்துவிட்டு வந்த திவ்யாவின் மனதில் பழிவாங்கும் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. தன் உடைந்த மொபைலை ஆன் செய்து சமூக வலைதளத்தில் கிருத்திகாவின் பக்கத்தை தேடினாள். அங்கே அவள் கண்ட காட்சிகள் அவளது இரத்தத்தை கொதிக்க வைத்தன. கிருத்திகாவும் சூர்யாவும் டெல்லியின் ஒரு புகழ்பெற்ற 5 நட்சத்திர ஹோட்டலின் பால்கனியில் கையில் மது கோப்பைகளுடன் சொகுசாக நின்று கொண்டு செல்ஃபி எடுத்திருந்தனர். கிருத்திகாவின் கழுத்தில் விலையுயர்ந்த வைர நெக்லஸ் மின்னியது. திவ்யாவின் கணக்கிலிருந்து திருடிய 5 லட்சம் ரூபாயில்தான் அந்த சொகுசு வாழ்க்கை அரங்கேறி கொண்டிருந்தது. அந்த புகைப்படத்திற்கு கீழே கிருத்திகா ஒரு அழகான பிசினஸ் ட்ரிப், தேங்க்ஸ் சூர்யா, மை லவ் என்று தலைப்பிட்டு இதய குறியீடுகளை பதிவிட்டிருந்தாள். திவ்யாவின் உதடுகளில் ஒரு கொடூரமான புன்னகை விரிந்தது. தன் வாரிசையும் தன்னையும் இரத்த வெள்ளத்தில் சாக விட்டுவிட்டு டெல்லியில் சொகுசாக கொண்டாடும் தன் கணவனின் முகத்தையும் அவனது காதலியின் முகத்தையும் உற்று பார்த்தாள். சூர்யா, கிருத்திகா, இந்த 5 நட்சத்திர ஹோட்டல் கொண்டாட்டம் தான் உங்களோட கடைசி நிம்மதி. இனி உங்க வாழ்க்கையில நரகத்தை தவிர வேற எதுவும் இருக்காது. இதோ இந்த போட்டோ தான் உங்களை நடு தெருவுக்கு கொண்டு வரதுக்கான என்னோட முதல் ஆதாரம் என்று மனதிற்குள் சபதமேற்றபடி அந்த புகைப்படத்தை தன் மொபைலில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாதுகாப்பாக ஆதாரமாக சேமித்துக் கொண்டாள் திவ்யா. ஒரு தாயின் பழிவாங்கும் படலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. 4ஆம் நாள் காலை மருத்துவமனை வார்டின் ஜன்னல் வழியே வந்த சூரிய ஒளி திவ்யாவின் முகத்தில் பட்டது. உடல்நிலை சற்று தேறி இருந்தாலும்
இருந்தாலும் அவளது மனம் சூர்யாவுக்கு கொடுக்க வேண்டிய மரண அடியை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தது. திடீரென வார்டின் இரும்பு கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது. திவ்யா நிமிர்ந்து பார்த்தாள். வாசலில் தன் தந்தை விஸ்வநாதன் நின்றிருந்தார். கடந்த சில வருடங்களிலேயே அவரது தலைமுடி முழுமையாக நரைத்து போய் முகம் சுருங்கி இருந்தது. தன் ஒரே மகள் வீட்டை விட்டு ஓடிப்போன துக்கத்தில் அவர் எவ்வளவு உடைந்திருக்கிறார் என்பதை அவளது நெஞ்சு உணர்ந்தது. தன் தந்தையை கண்டதும் திவ்யாவின் கண்களில் இருந்து அணை உடைந்த வெள்ளம் போல் கண்ணீர் பெருக்கெடுத்தது. படுக்கையிலிருந்து மெல்ல இறங்கி தட்டு தடுமாறி ஓடி சென்று அவர் கால்களில் விழுந்து கதறினாள். அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அன்னைக்கு நீங்க சொன்ன பேச்சை கேட்காம ஒரு துரோகியை நம்பி வந்தேனே, எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சுப்பா, என்னை மன்னிச்சிருங்க என்று அவர் கால்களை தன் கண்ணீரால் நனைத்தாள். விஸ்வநாதனின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அவசரமாக கீழே குனிந்து தன் மகளை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். உன்னை நான் என்னைக்குமே வெறுக்கலாமா? பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவாங்க. நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? அந்த சூர்யா எங்கே? உன்னை ஏன் இந்த அரசு ஆஸ்பத்திரியில ரத்த வெள்ளத்துல விட்டுட்டு போனான்னு அந்த அபிராமி சொன்னா. என்ன நடக்குது இங்க என்று பதற்றமும் ஆதங்கமுமாக கேட்டார். திவ்யா தன் தந்தையின் கைகளை பற்றி கொண்டு, சூர்யாவும் அவளது மாமியாரும் தன்னை வேலைக்காரியை விட மோசமாக நடத்தியது முதல், சூர்யா கிருத்திகாவுடன் சேர்ந்து செய்த துரோகம், ஆன்லைன் பேக்கிங் மூலம் பணத்தை திருடிவிட்டு தன்னை ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் சாகவிட்டு சென்றது வரை அனைத்தையும் அக்குவேறு ஆணிவேராக கூறினாள். மகளின் கதறலை கேட்ட விஸ்வநாதனின் உடல் கோபத்தால் நடுங்கியது. அந்த பாவி மகனை சும்மா விடமாட்டேண்டி, இப்போதே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை ஜெயில அடைக்கிறேன் என்று கத்தினார். வேண்டாம் அங்கிள், அவசரப்பட்டு போலீஸுக்கு போனா சூர்யா சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சிருவான். வார்டின் வாசலில் இருந்து ஒரு கம்பீரமான ஆழமான ஆண் குரல் கேட்டது. திவ்யா திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே நீல நிற கோட் சூட் அணிந்து தீர்க்கமான பார்வோடு ஒரு இளைஞன் நின்றிருந்தான். அவன் பெயர் ஆகாஷ். ஆகாஷை பார்த்ததும் திவ்யாவின் மனதில் குற்ற உணர்ச்சியும் கடந்த கால நினைவுகளும் ஒரு சேர எட்டி பார்த்தன. சில வருடங்களுக்கு முன்பு அவளது தந்தை அவளுக்கு திருமணம் செய்து வைக்க தேர்ந்தெடுத்த உன்னதமான மனிதன் இவன்தான். அன்று ஒரு சாதாரண ஆட்டோமொபைல் மெக்கானிக்காகவும் சிறு ஊழியனாகவும் இருந்ததால் திவ்யா சூர்யாவின் பளபளப்பான பொய் வார்த்தைகளை நம்பி ஆகாஷை நிராகரித்தாள். ஆனால் கடந்த சில வருடங்களில் தன் கடுமையான உழைப்பாலும் மதி நுட்பத்தாலும் ஆகாஷ் சொந்தமாக ஒரு பெரிய பைக் ஷோரூம் நெட்வொர்க்கை உருவாக்கி இன்று பல கோடிக்கு அதிபதியாக பெரும் தொழிலதிபராக உயர்ந்திருந்தான். திவ்யா தன்னை நிராகரித்து விட்டு போனாலும் அவளது தந்தை விஸ்வநாதனை தன் சொந்த தந்தை போலவே மதித்து அவரோட துணையாக இருந்து வந்திருக்கிறான். திவ்யாவின் நிலை கேள்விப்பட்டு விஸ்வநாதனுடன் அவனும் ஓடோடி வந்திருந்தான். ஆகாஷ் மெதுவாக திவ்யாவின் அருகில் வந்தான். அவனது கண்களில் அவளை பற்றிய எந்த ஒரு ஏளனமோ கோபமோ இல்லை. மாறாக ஒரு தாயாக அவள் படும் வேதனையை கண்டு உருகும் பாசம் மட்டுமே இருந்தது. திவ்யா, இனி நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றான் ஆகாஷ் அவளது உடைந்த மொபைலை தன் கையில் எடுத்தபடி. இந்த ஹாஸ்பிட்டலோட எல்லா பில்களையும் நான் செட்டில் பண்ணிட்டேன். பாப்பாவை இன்னும் கொஞ்ச நேரத்துல சிட்டில இருக்கிற பெஸ்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு. உன்னோடவும் குழந்தையோடவும் பாதுகாப்புக்கு இனி நான் பொறுப்பு. திவ்யா தலை குனிந்து, ஆகாஷ், அன்னைக்கு நான் உன்னை என்று பேச தொடங்கினாள். ஆகாஷ் அவளை தடுத்தான். கடந்த காலத்தை பத்தி பேசி இப்போ நேரத்தை வீணாக்க வேண்டாம் திவ்யா. உனக்கு துரோகம் பண்ணின அந்த சூர்யாவும் கிருத்திகாவும் இப்போ டெல்லியில பிசினஸ் மீட்டிங் முடிச்சிட்டு அடுத்த வாரத்துல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரான்ச் ஆரம்பிக்க போறதா என் பிசினஸ் வட்டாரத்துல தகவல் வந்தது. அவங்களை சும்மா விடக்கூடாது. ஆனா அதுக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு போனா வருஷ கணக்காகும். ஆகாஷின் கண்கள் திவ்யாவின் கண்களை நேராக பார்த்தன. அவனுங்களுக்கு அவங்க பாஷையிலேயே பதில் சொல்லணும். தொழிலதிபர்னு கெத்தா சுத்துற சூர்யாவை அதே பிசினஸ் உலகத்துல வச்சு அசிங்கப்படுத்தி நடு தெருவுல நிப்பாட்டணும். அதுக்கு உனக்கு ஒரு பக்கபலமா நான் இருப்பேன் திவ்யா என்றான் கம்பீரமாக. ஆகாஷின் வார்த்தைகள் திவ்யாவின் பழி வாங்கும் நெருப்பிற்கு நெய்யை வார்த்தது போல் இருந்தது. தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தண்டனை பெற்றுத்தர ஒரு பேராற்றல் தனக்கு பின்னால் இருப்பதை திவ்யா உணர்ந்தாள். ஆகாஷின் உத்தரவின் பேரில் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அனைத்தும் மின்னல் வேகத்தில் மாறின. அதுவரை போபாலின் சாதாரண அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த திவ்யா நகரின் அதிநவீன கார்ப்பரேட் மருத்துவமனையின் 7வது தளத்தில் உள்ள மிக ஆடம்பரமான VIP அறைக்கு மாற்றப்பட்டாள். அவளது பலவீனமான ஆண் குழந்தையும் அதிநவீன மருத்துவ கருவிகள் கொண்ட பிரத்யேக தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டு சிறந்த குழந்தை நல மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டது. VIP அறையின் வாசலில்
சூட் அணிந்த ஆகாஷின் பிரத்யேக பாதுகாப்பு ஆட்கள் இருவர் 24 மணி நேரமும் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டனர். சூர்யாவின் குடும்பத்தாரோ அல்லது அவனது ஆட்களோ தப்பி தவறி கூட திவ்யாவை நெருங்க முடியாதபடி ஒரு இரும்பு அரண் அமைக்கப்பட்டது. மகள் ஆபத்தான நிலையில் இருக்கும் விவரம் அறிந்து திவ்யாவின் தாயும் அடுத்த சில மணி நேரங்களில் அழுது கொண்டே அங்கு வந்து சேர்ந்தாள். தன் மகளின் நிலை கண்டு துடித்த அவளை திவ்யாவும் விஸ்வநாதனும் தேற்றினர். அறைக்குள் ஒரு அமைதியான சூழல் நிலவிய போது ஆகாஷ் கையில் சில ரகசிய ஆவணங்கள் அடங்கிய கோப்புடன் திவ்யாவின் அருகில் வந்தான். அவளது முகத்தில் இருந்த பழிவாங்கும் வெறியை அவன் நன்கு அறிந்திருந்தான். திவ்யா, நீ சூர்யாவை பழி வாங்கணும்னு துடிக்கிறது நியாயம்தான். ஆனா எதிரியை வீழ்த்தணுங்கிறதுக்கு முன்னாடி அவனோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நாம முழுசா தெரிஞ்சுக்கணும் என்று கூறியபடி அந்த ஃபைலை அவளிடம் நீட்டினான். திவ்யா அதை வாங்கி பார்த்தாள். அதில் சூர்யா மற்றும் கிருத்திகாவின் நிறுவன பெயர்கள், வங்கியின் கடன் விவரங்கள் அனைத்தும் இருந்தன. சூர்யா இப்போ கிருத்திகாவோட பணத்தையும் அவளோட கார்பரேட் அந்தஸ்தையும் வச்சுக்கிட்டு தான் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த முட்டாளுக்கு ஒண்ணு தெரியல, கிருத்திகா அவனை விட பெரிய ஏமாற்றுக்காரி என்று. ஆகாஷ் உதட்டோரம் ஒரு ஏளன புன்னகையை உதிர்த்தான். திவ்யா நிமிர்ந்து, என்ன சொல்றீங்க ஆகாஷ் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமா திவ்யா, சூர்யா உன்னை வேலைக்காரியா நடத்தி உன்னோட 5 லட்சம் ரூபாயை திருடிட்டு போனான்ல. இப்போ கிருத்திகா அவனுக்கு தெரியாம அவனோட ஒட்டுமொத்த கரியரையும் அழிக்க பிளான் பண்ணியிருக்கா. கிருத்திகாவோட நிறுவனத்துக்கு பெரிய லெவல்ல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதை ஈடுகட்ட அவ சூர்யாவோட பேராசையை பயன்படுத்தி அவனோட கையெழுத்துல கோடிக்கணக்கான ரூபாய் பேங்க் லோன் வாங்கி இருக்கா. ஆகாஷ் அந்த ஆவணங்களை காண்பித்து தொடர்ந்தான். இப்போ சூர்யாவோட பேர்ல மட்டும் பல கோடி ரூபாய் கடன் இருக்கு. அது மட்டும் இல்லாம டெல்லியில அவங்க சைன் பண்ணி இருக்குங்கிற அந்த புது ப்ராஜெக்ட் ஒரு போலியான ப்ராஜெக்ட். அந்த போலி ப்ராஜெக்டை காட்டி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் மோசடி லோன் வாங்கி இருக்கான் சூர்யா. சூர்யாவுக்கு பிசினஸ்ல இருக்கிற அறியாமையை வச்சு கிருத்திகா எல்லா பழியையும் சூர்யா மேல வர்ற மாதிரி பேப்பர்ஸ் ரெடி பண்ணி இருக்கா. சீக்கிரமே கிருத்திகா அந்த பணத்தோட எஸ்கேப் ஆக போறா. அப்போ சூர்யா நடுத்தருவுல நிக்கிறது மட்டும் இல்ல, மோசடி வழக்குல ஜெயிலுக்கும் போவான். இந்த விவரங்களை கேட்ட திவ்யாவின் கண்களில் ஒரு புதிய வெளிச்சம் பிறந்தது. சூர்யா தான் புத்திசாலி என்று நினைத்து தன்னை ஏமாற்றினான். ஆனால் அவனோ ஒரு நச்சு பாம்பின் வலையில் சிக்கியிருக்கும் சாதாரண எலி என்பது அவளுக்கு புரிந்தது. அவன் அவ்வளவு சீக்கிரம் ஜெயிலுக்கு போக கூடாது ஆகாஷ். திவ்யாவின் குரல் பனிக்கட்டியாய் உறைந்திருந்தது. கிருத்திகா அவனை ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரோட முகமூடியையும் நான் கிழிக்கணும். கீர்த்திகாவோட வலையில இருந்து சூர்யாவை தப்பிக்க வச்சு அவனுக்கு நான் தான் நல்லவன்னு நம்ப வச்சு அப்புறம் அவனோட கையை வச்சே அவனோட கண்ணை குத்தணும். அதுதான் நான் அவனுக்கு கொடுக்கிற உண்மையான மரணாடி. திவ்யாவின் மாஸ்டர் பிளானை கேட்ட ஆகாஷ் வியப்புடன் அவளை பார்த்தான். மென்மையான திவ்யா இப்போது சூர்யாவை சமைக்க போகும் ஒரு சதி திட்டத்தின் சூத்திரதாரியாக உருவெடுத்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் கொடுத்த ரகசிய ஆவணங்களை பார்த்துவிட்டு சூர்யாவின் அடுத்த கட்ட வீழ்ச்சியை எப்படி தன் கைகளால் அரங்கேற்றுவது என்று திவ்யா யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அறையின் மூலையில் மௌனமாக அமர்ந்திருந்த அவளது தந்தை விஸ்வநாதன் மெல்ல எழுந்து திவ்யாவின் அருகில் வந்தார். அவரது முகம் கடுமையான குற்ற உணர்ச்சியிலும் வேதனையிலும் சுருங்கி இருந்தது. திவ்யா, உன்கிட்ட நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்லணும் அம்மா. இதை இத்தனை நாளா நான் உன்கிட்ட இருந்து மறைச்சதுக்கு காரணமே உன் மனசு தாங்காதுங்கிறதுனாலதான் என்று விஸ்வநாதன் தழுதழுத்த குரலில் பேச தொடங்கினார். திவ்யா தன் தந்தையின் கைகளை பற்றி கொண்டு, என்னப்பா சொல்றீங்க, என்ன உண்மை என்று குழப்பத்துடன் கேட்டாள். விஸ்வநாதன் ஒரு பெருமூச்சை விட்டு தொடர்ந்தார். நீங்க 2 பேரும் போபால் ரயில் நிலையத்துக்கு புறப்படுறதுக்கு முந்தைய நாள் நள்ளிரவு சூர்யா எனக்கு தெரியாம என் வீட்டுக்கு வந்தாண்டி என் காலில் விழுந்து நாடகம் ஆடினான். திவ்யா 8வது மாசம் கர்ப்பமா இருக்காமாமா. அவளுக்கு பிரசவ செலவுக்கும் அவளை நல்லபடியா பார்த்திக்கவும் என்கிட்ட பணம் இல்லை. எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவுங்க என்று அழுது புரண்டான். இந்த விவரத்தை கேட்டதும் திவ்யாவின் நெஞ்சு பதறியது. அவன் உங்ககிட்ட பணம் கேட்க வந்தானாப்பா. ஆனா அவன் என்கிட்ட உன் அப்பன் பேச்சை கேட்டுட்டு வந்தவனி, அவன் கிட்ட நான் கையேந்த மாட்டேன்னு தானே சொன்னான். அதுதான் அவனோட நரிகுணம் என்றார் விஸ்வநாதன் ஆத்திரத்துடன். அவன் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன், பணத்தாசை பிடிச்ச மிருகம்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். அதனாலதான் நான் அவனுக்கு ஒரு பைசா கூட தராம என் வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புனேன். ஆனா அவன் அங்கிருந்து போகும்போது ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லிட்டு போனான். நீங்க இப்போ பணம் தரலனா என்ன மாமா, உங்க பொண்ணு இன்னும் சில நாட்கள்ல என் வாரிசை பெத்து தருவா. அந்த புள்ளையை வச்சு உங்களை எப்படி மிரட்டி உங்க சொத்து மொத்தத்தையும் என் பேருக்கு எழுத வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சவால் விட்டுட்டு போனான்.
விஸ்வநாதனின் கண்கள் கலங்கின. அவன் போட்ட பிளான் என்ன தெரியுமா திவ்யா? குழந்தை பிறந்ததும் அந்த பச்சை குழந்தையோட உயிரை வச்சு என்னை மிரட்டி பல கோடி ரூபாய் பணம் பறிக்கலாம்னு தான் அவன் திட்டம் போட்டிருந்தான். ஆனா அன்னைக்கு நைட்டே நான் அவனுக்கு பணம் தராம விரட்டி அடிச்ச கோவத்துல தான் அடுத்த நாள் காலையில உன்னை ரயில் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்து அவனோட பிளானுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு தெரிஞ்சதும் ரத்த வெள்ளத்துல சாக விட்டுட்டு போயிருக்கான் பாவி. எல்லா புதிர்களும் திவ்யாவிற்கு இப்பொழுது முழுமையாக புரிந்தது. தன் வயிற்றில் வளர்ந்த சொந்த குழந்தையையே சூர்யா ஒரு பண பகடைக்காயாக பயன்படுத்த நினைத்திருக்கிறான். பணத்திற்காக தன் வாரிசின் உயிரையே அடகு வைக்க துணிந்த அந்த அரக்கனின் சுயரூபம் முழுமையாக வெளிச்சத்திற்கு வந்தபோது திவ்யாவின் உடல் ஆத்திரத்தில் நடுங்கியது. அறைக்குள் நிலவிய அந்த நிசப்தத்தை உடைத்து ஆகாஷ் திவ்யாவின் அருகில் வந்தான். அவளது கலங்கிய கண்களை பார்த்தவன் சற்றும் யோசிக்காமல் ஒரு உன்னதமான முடிவை அவசரமாக எடுத்தான். திவ்யா, உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த உலகமே சாட்சி. சூர்யா உன்னை ஒரு வேலைக்காரியா பார்த்திருக்கலாம், பணத்துக்கான கருவியா பார்த்திருக்கலாம். ஆனா நான் உன்னை அன்னைக்கும் நேசிச்சேன், இன்னைக்கும் நேசிக்கிறேன். உனக்கு சம்மதம்னா அந்த சூர்யா கொடுத்த தாலியை இப்போதே கலட்டி எறிஞ்சிட்டு உன் குழந்தைக்கு தகப்பனா உனக்கு நல்ல புருஷனா வாழ நான் இப்போதும் தயாராக இருக்கிறேன். உன்னை என் வீட்டு மகாராணியா நான் பார்த்துக்கிறேன் திவ்யா என்று தன் தூய்மையான காதலை அவளிடம் சமர்ப்பித்தான். விஸ்வநாதனும் திவ்யாவின் தாயும் ஆகாஷின் பெருந்தன்மையை கண்டு வியந்து போய் நின்றனர். இப்படி ஒரு தங்கமான மனிதனை விட்டுடுதான் தன் மகள் நரகத்தில் வீழ்ந்தாளா என்று அவர்கள் நெஞ்சம் உருகியது. ஆனால் திவ்யா மெல்ல தன் தலையை நிமிர்த்திய ஆகாஷை பார்த்தாள். அவளது கண்களில் நன்றியுணர்வு இருந்தாலும் அவளது முடிவு மாறவில்லை. அவள் தன் கழுத்தில் இருந்த சூர்யா கட்டிய கருகமணி மாங்கல்யத்தை தொட்டு பார்த்தாள். ரொம்ப நன்றி ஆகாஷ். திவ்யாவின் குரலில் ஒரு இரும்பு போன்ற உறுதி இருந்தது. உன்னோட உன்னதமான மனசுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவளா தெரிகிறேன். ஆனா என் வாழ்க்கையில விழுந்த இந்த துரோக குப்பையை இன்னொருத்தரோட கையை பிடிச்சுக்கிட்டு நான் கடக்க விரும்பல. இந்த சாக்கடையை நானே என் கையால முழுசா சுத்தம் செய்ய விரும்புகிறேன். அவள் படுக்கையில் இருந்து எழுந்து நின்றாள். அந்த சூர்யாவும் கிருத்திகாவும் என் குழந்தையோட உயிரை வச்சு விளையாடினாங்க இல்லையா? இப்போ அதே குழந்தையை வச்சு அவனுங்க சொத்து, சுகம், கௌரவம் எல்லாத்தையும் அழிச்சு அவங்களை நடு ரோட்ல பிச்சைக்காரனா நிப்பாட்ட போறது இந்த திவ்யா தான். அந்த பழிவாங்கும் சபதம் முடிகிற வரைக்கும் என் மனசுல காதலுக்கோ கல்யாணத்துக்கோ இடம் இல்லை. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு ஆகாஷ். என் பழிவாங்கும் படலத்துக்கு எனக்கு துணையா மட்டும் நில்லு, அதுவே போதும் என்றால் தீர்க்கமாக. திவ்யாவின் வார்த்தைகளில் இருந்த ஆக்ரோசத்தையும் சுய மரியாதையும் கண்ட ஆகாஷ் அவளது முடிவை மதித்து தலை வணங்கினான். மௌனமாய் இருந்த ஒரு தாய் இப்போது சூர்யாவின் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் சாம்பலாக்க புறப்பட்டு விட்டாள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 7ஆம் நாள் திவ்யா முழுமையாக குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள். உடல் தேறியிருந்தாலும் அவளது பார்வையில் ஒரு புதிய கூர்மையும் கம்பீரமும் குடியேறி இருந்தது. 8வது மாதத்தில் பிறந்த அவளது செல்ல மகன் ராகுல் இன்னும் சில நாட்கள் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இன்குபேட்டரில் இருக்க வேண்டி இருந்ததால் அவனது பாதுகாப்பு மற்றும் மருத்துவ செலவுகள் அனைத்தையும் ஆகாஷ் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான். தன் தந்தை விஸ்வநாதனின் வீட்டிற்குள் பல வருடங்களுக்கு பிறகு திவ்யா காலடி எடுத்து வைத்தாள். ஆனால் அன்று வீட்டை விட்டு ஓடி போன அஞ்சா நெஞ்சம் கொண்ட பெண்ணாக அல்ல, துரோகத்தின் உச்சத்தை கண்டு அதை வேறறுக்க வந்த வேட்டைக்காரியாக அவள் வந்தாள். அவளது அறையில் இருந்த பெரிய மேஜையின் மேல் பழிவாங்கலின் ஆரம்ப புள்ளியாக அனைத்தும் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. சூர்யா அனுப்ப வேண்டிய விவாகரத்து பத்திரங்கள், அவன் திவ்யாவின் வங்கி கணக்கிலிருந்து திருடிய 5 லட்சம் ரூபாய்க்கான வங்கியின் அதிகாரப்பூர்வ கணக்கு அறிக்கை மற்றும் டெல்லியில் கிருத்திகாவுடன் அவன் சொகுசாக கொண்டாடிய புகைப்பட ஆதாரங்கள் என அனைத்தும் சட்ட ரீதியாக தயாராக வைக்கப்பட்டிருந்தன. அன்று மதியம் திவ்யாவின் மேஜை மேல் இருந்த மொபைல் போன் அலறியது. திரையில் சூர்யா என்ற பெயர் மின்னியது. சரியாக 11 நாட்களுக்கு பிறகு தன் மனைவியை இரத்த வெள்ளத்தில் சாகவிட்டு சென்ற அந்த அரக்கனிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது. திவ்யாவின் உதடுகளில் ஒரு பயங்கரமான புன்னகை அரும்பியது. அருகில் நின்றிருந்த தன் தந்தை விஸ்வநாதன் மற்றும் தோழி அபிராமியை பார்த்தபடியே எவ்வித பதற்றமும் இன்றி போனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டாள். மறுமுனையில் சூர்யாவின் அதே பழைய அதிகார குரல் இடி முழக்கமாக கேட்டது. ஏய் திவ்யா, ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம் ஆகுது? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? நான் டெல்லி மீட்டிங் முடிச்சிட்டு இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு வரேன். இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு விஐபி கிளைண்ட் வராரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி சமையல் எல்லாம் தடபடலா இருக்கணும். நான் வரும்போது வீடு சுத்தமா இல்லை, அப்புறம் நடக்கிறதே வேற என்று கத்தினான். அவள் கர்ப்பமாக இருந்தது பற்றியோ ரயில் நிலைய தரையில் வலியால் துடித்த அவளுக்கு என்ன ஆனது
என்பது பற்றியோ அவனிடம் ஒரு துளி கூட கவலையோ கேள்வியோ இல்லை. அவளை இன்னும் ஒரு அடிமையாக, சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக மட்டுமே அவன் நினைத்து கொண்டிருந்தான். திவ்யா சற்றும் கோபப்படாமல் மிக நிதானமாக பனிக்கட்டியாய் உறைந்த குரலில் பேசத் தொடங்கினாள். நான் உன் வீட்டிற்கு வரமாட்டேன் சூர்யா. என்னடி திமிரா பேசுற? என் வீட்டுக்கு வரமாட்டேன்னா நீ எங்கடி இருக்க என்று சூர்யா ஆத்திரமடைந்தான். நான் என் தந்தை வீட்டிற்கு வந்து விட்டேன். நீ என்னை எந்த ரயில் நிலையத்துல சாக விட்டுட்டு போறியோ அதே இடத்துல இருந்து என் அப்பாவும் ஆகாஷும் என்னை மீட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சூர்யா, உனக்கு ஒரு முக்கியமான செய்தி. நான் விரைவில் மறுமணமும் செய்ய போகிறேன் என்று மிக தீர்க்கமாக கூறினாள். என்னடி சொல்ற? மறுமணமா? உனக்கா? சூர்யாவின் குரலில் அதிர்ச்சியும் அவமானமும் கலந்த கோபமும் ஒரு சேர வெடித்தது. தன் காலடியில் கிடந்த வேலைக்காரி தன்னை எதிர்த்து பேசுவதையும், தன் கையை விட்டு போன கோடீஸ்வரன் ஆகாஷை பற்றி பேசுவதையும் அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆமாம் சூர்யா, இனி உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட இந்த திவ்யா தயாராக இல்லை. உனக்கான மரண அடி சீக்கிரமே வரும் என்று கூறி அவன் மேற்கொண்டு பேசுவதற்குள் போனை துண்டித்தாள் திவ்யா. போன் துண்டிக்கப்பட்டதும் சூர்யா மறுபடியும் அழைக்க முயன்றான். ஆனால் திவ்யா அவனது எண்ணை பிளாக் செய்தாள். அவன் இப்போ கோபத்துல துடிப்பான் அபிராமி. திவ்யா தன் தோழியை பார்த்து புன்னகைத்தாள். ஆனா அவனுக்கு தெரியாது, அவனோட கோபம் தான் இவனை இன்னும் வேகமாக அழிய வைக்க போகுது. அவன் வீட்டுக்கு ஓடி போய் நான் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் நேரா என் அப்பாவோட வீட்டுக்கு தான் சண்டைக்கு வருவான். அவன் வர்ற வழியில அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. திவ்யா ஆகாஷிற்கு தொடர்பு கொண்டு சூர்யாவின் போலி ப்ராஜெக்ட் லோன் விவகாரத்தை வங்கியின் உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவதற்கான முதல் நகர்வை தொடங்க சொன்னாள். வேட்டையின் முதல் அடி மிக சரியாக சூர்யாவின் ஆவணத்தின் மேல் விழுந்தது. போனை துண்டித்த வேகத்தில் திவ்யாவின் விரல்கள் மொபைல் திரையில் மிக வேகமாக இயங்கின. சூர்யா தன்னை திரும்ப தொடர்பு கொள்ள முடியாதபடி அவனது சாதாரண அழைப்புகளை தடுத்திருந்தாலும் அவனுக்கு புத்தி புகட்டுவதற்கான மிக முக்கிய ஆதாரங்களை அவனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அடுத்தடுத்து அனுப்பி வைத்தாள். முதலாவதாக இன்குபேட்டரின் கண்ணாடி கூண்டுக்குள் உடலெங்கும் குழாய்கள் குத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தன் பச்சை குழந்தை ராகுலின் புகைப்படம். இரண்டாவதாக சூர்யா தன்னை ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் இரத்த வெள்ளத்தில் கைவிட்டு சென்றதற்காக பதியப்பட்ட போலீஸ் எஃப்ஐஆர் நகல் மற்றும் அவனது ஆன்லைன் பண திருட்டை நிரூபிக்கும் வங்கியின் அதிகாரப்பூர்வ அறிக்கை. மூன்றாவதாக திவ்யா ஏற்கனவே தீர்க்கமாக கையெழுத்திட்டிருந்த விவாகரத்து நோட்டீஸின் தெளிவான நகல். இந்த மூன்று ஆதாரங்களையும் அனுப்பி முடித்த அடுத்த நொடியே சூர்யா மறுமொழி அனுப்ப கூட அவகாசம் தராமல் அவனது எண்ணை முழுமையாக பிளாக் செய்தாள் திவ்யா. இனி உன்னோட எந்த பேச்சுக்கும் இங்கே இடமில்லை சூர்யா. இந்த ஆதாரங்கள் தான் இனி உன் நிம்மதியை கலைக்க போகுது என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டாள். மறுபுறம் டெல்லியின் ஆடம்பர 5 நட்சத்திர ஹோட்டல் அறையில் சூர்யா போன் துண்டிக்கப்பட்ட அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் நின்றிருந்தான். திவ்யா அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜ்களை பார்த்த அவனது நெற்றி வேர்த்தது. மறுமணமா? போலீஸ் எஃப்ஐஆரா? இந்த அடிமை பெண்ணுக்கு இவ்வளவு துணிச்சலா என்று ஆத்திரத்தில் பற்களை கடித்தான். உடனடியாக கிருத்திகாவை அழைத்து விஷயத்தை கூற அவளது அறையை நோக்கி ஓடினான். ஆனால் அங்கே அவனுக்கு காத்திருந்தது இடியை விட கொடூரமான பேரதிர்ச்சி. அறை முழுமையாக கலைந்து கிடந்தது. கிருத்திகாவின் உடைகள், அவளது கைப்பைகள் எதுவும் அங்கு இல்லை. பதறியபடி சூர்யா தன் லேப்டாப் மற்றும் பிசினஸ் பையை திறந்து பார்த்தான். அவனது நிறுவனத்தின் பெயரிலும் அவனது தனிப்பட்ட கையெழுத்தை பயன்படுத்தியும் கிருத்திகா போலி ப்ராஜெக்ட் மூலம் வாங்கி இருந்த 1 கோடி ரூபாய் லோன் பணம் மற்றும் சூர்யாவின் வங்கி கணக்கில் இருந்த அத்தனை சேமிப்புகளும் முழுமையாக கிருத்திகாவின் ரகசிய கணக்கிற்கு மாற்றப்பட்டிருந்தன. அவளது மொபைல் எண்ணை அழைத்த போது நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளது என்ற கணினி குரல் மட்டுமே பதிலாக வந்தது. கிருத்திகா அவசரமாக தனது பணத்தை எல்லாம் சுருட்டி கொண்டு சூர்யாவை முழு அனாதையாக கோடிக்கணக்கான கடனில் மாட்டிவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டாள் என்பதை உணர்ந்த போது சூர்யாவிற்கு தலை சுற்றியது. எந்த பணத்திற்காகவும் கௌரவத்திற்காகவும் சூர்யா தன் கர்ப்பிணி மனைவியை கொடூரமாக நடுரோட்டில் தள்ளிவிட்டானோ அதே பணமும் கௌரவமும் இன்று அவனிடம் இருந்து முழுமையாக பறிக்கப்பட்டிருந்தன. அவன் இப்போது வெறும் சூர்யா அல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் வங்கி மோசடி வழக்கில் எந்த நேரமும் போலீசாரால் கைது செய்யப்படவிருக்கும் ஒரு தேடப்படும் குற்றவாளி. ஹோட்டல் அறையின் தரையில் அப்படியே
சரிந்து அமர்ந்தான் சூர்யா. அவனது கண்கள் இருண்டன. திவ்யாவுக்கு அவன் செய்த துரோகத்தின் சம்பளம் அதே பாணியில் கிருத்திகா மூலம் அவனுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருந்தது. முற்றிலும் நடு தெருவிற்கு வந்துவிட்டதை உணர்ந்த சூர்யாவின் மனதில் இப்போது திவ்யாவின் இறுதி வார்த்தைகள் மரண பயமாய் ரிங்காரமிடத் தொடங்கின. கிருத்திகாவால் ஒட்டுமொத்தமாக ஏமாற்றப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வங்கி மோசடி கடனில் சிக்கிய சூர்யாவுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. பணமும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை. தன்னை தேடி எந்த நேரமும் போலீஸ் வரலாம் என்ற மரண பயம் அவனை உலுக்கியது. இந்த நகரத்தில் இருந்து தப்பிக்க அவனுக்கு இருந்த ஒரே வழி திவ்யாவும் அவளது கோடீஸ்வர தந்தை விஸ்வநாதனும் மட்டும்தான். டெல்லியில் இருந்து பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்த சூர்யா முதலில் திவ்யா அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு தான் சென்றான். ஆனால் அங்கே அவர் 4 நாட்களுக்கு முன்பே டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டார் என்ற பதிலை கேட்டு அவனுக்கு பாதங்கள் நடுங்கின. உடனடியாக தன் அசிங்கமான முகத்தையும் கர்வத்தையும் மூடி வைத்துவிட்டு திவ்யாவின் தந்தை வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தான். திவ்யா, திவ்யா, எங்கடி இருக்க என்று கத்திக்கொண்டே ஹாலுக்குள் வந்தவன், என் மகனை தூக்கி கொண்டு எங்கே ஓடுகிறாய்? என் வாரிசு எனக்கு வேணும் என்று அநாகரிகமாக உரத்த குரலில் கத்தினான். அவளது 8வது மாத கருவை ரயில் நிலைய தரையில் சிதைக்க துணிந்தவன் இன்று பண தேவைகளுக்காகவும் மிரட்டுவதற்காகவும் என் வாரிசு என்று நாடகமாடுவதைக் கண்டு அங்கிருந்த விஸ்வநாதனின் ரத்தம் கொதித்தது. அப்போது சோபாவில் கம்பீரமாக அமர்ந்திருந்த ஆகாஷை பார்த்ததும் சூர்யாவின் ஆத்திரம் எல்லை கடந்தது. ஏய், நீ எதுக்குடா என் பொண்டாட்டி வீட்டுல இருக்க? திவ்யா உன்னைத்தான் கட்டிக்க போறேன்னு சொன்னாளா என்று கத்திக்கொண்டே ஆகாஷை அடிக்க பாய்ந்தான் சூர்யா. அடிக்க பாய்ந்த சூர்யாவின் வேகத்தை ஆகாஷ் மிக சாதாரணமாக எதிர்கொண்டான். அவன் அருகில் வந்த கணத்தில் அவனது வலது கையை லாவகமாக பற்றி பின்னுக்கு முறுக்கி சூர்யாவின் கால்களில் ஒரே உதை விட்டான் ஆகாஷ். ஆ, அம்மா என்ற அலறலுடன் சூர்யா அப்படியே தரையில் முழங்காலிட்டு அமர்ந்தான். அவனால் ஆகாஷின் இரும்பு பிடியிலிருந்து தன் கையை அசைக்க கூட முடியவில்லை. உன் சில்லறைத்தனமான ஆட்டத்தை என்கிட்ட வச்சுக்காத சூர்யா என்று எச்சரித்த ஆகாஷ் தன் பாக்கெட்டில் இருந்து சிவப்பு முத்திரை குத்தப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணத்தை எடுத்து சூர்யாவின் முகத்தில் எறிந்தான். சிதறி விழுந்த அந்த பேப்பர்களை சூர்யா நடுங்கும் கைகளால் எடுத்து பார்த்தான். அவனது நிறுவனத்திற்கு வரவேண்டிய அத்தனை பிசினஸ் ஃபண்டிங் மற்றும் முதலீடுகளும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டதற்கான ஆணை அது. ஆகாஷின் கார்ப்பரேட் செல்வாக்கை பயன்படுத்தி சூர்யாவின் நிறுவனத்திற்கு பின்னால் இருந்த அத்தனை நிதி ஆதாரங்களையும் அவன் ஒரே நாளில் முடக்கி இருந்தான். அதை பார்த்த சூர்யாவின் ஒட்டுமொத்த ஆணவமும் சரிந்தது. அவனது கர்வ கோட்டை நொறுங்கி போனது. இனி தனக்கு வாழ்வே இல்லை என்பதை உணர்ந்தவன் சற்றும் யோசிக்காமல் ஆகாஷின் கால்களை கட்டி கொண்டான். சார், ஆகாஷ் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அந்த பாவி கிருத்திகா என்னை முழுசா ஏமாத்திட்டு ஓடிட்டா சார். இப்போ என் பேர்ல கோடி கணக்குல கடன் இருக்கு. என்னை போலீஸ் தேடுது சார். எனக்கு உதவ இந்த உலகத்துல யாருமே இல்லை சார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க என்று நடு வீட்டில் அழுது கதறினான். ஆகாஷின் காலில் விழுந்து கெஞ்சிய சூர்யா மெதுவாக தன் தலையை நிமிர்த்தி அங்கே நின்றிருந்த திவ்யாவை பார்த்தான். அவளது கால்களை நோக்கி தட்டு தடுமாறி நகர்ந்தான். திவ்யா, என் தப்பை எல்லாம் மறந்துடு திவ்யா. உன்னை வேலைக்காரியா நடத்தினது, உன் பணத்தை திருடினது எல்லாமே அந்த கிருத்திகா பேச்சை கேட்டுதான் நான் உன் புருஷன் திவ்யா. உனக்காக நான் என் தாலியை கட்டி இருக்கேன். நம்ம பிள்ளைக்காகவாவது என்னை இந்த போலீஸ் கேஸ்ல இருந்து காப்பாத்து திவ்யா. உங்க அப்பா கிட்ட சொல்லி என் கடனை அடைக்க சொல்லு திவ்யா என்று கேவலமாக கையேந்தினான். திவ்யா அவனையே உற்று பார்த்தாள். இவனா தன்னை அடித்து துன்புறுத்திய கணவன்? இவனா தன்னை ரயில் நிலையத்தில் இரத்த வெள்ளத்தில் சாகவிட்ட மிருகம்? பணமும் பலமும் இல்லாத போது ஒரு மனிதன் எவ்வளவு கேவலமாக இறங்கி வருவான் என்பதை அவளது கண்கள் கண்டன. அவளது முகத்தில் எந்த ஒரு இரக்கமும் பிறக்கவில்லை. மாறாக அருவருப்பு மட்டுமே மேலோங்கியது. அவளது கால்களை தொட வந்த சூர்யாவின் மார்பில் தன் காலால் ஓங்கி ஒரே உதை விட்டாள் திவ்யா. பலார் என்று விழுந்த உதை சூர்யாவை தரையில் பின்னோக்கி தள்ளியது. என் குழந்தையோட உயிரை வச்சு மிரட்டி பணம் பறிக்க பிளான் பண்ணன நீ இன்னைக்கு அதே பிள்ளையோட பேரை சொல்லி பிச்சை கேட்கிறியா சூர்யா? திவ்யாவின் குரல் இடியென முழங்கியது. யாருக்கடா தாலி கட்டுன? அன்னைக்கு ரயில் நிலையத்துல என் வயித்துல இருந்த பிள்ளையோட உயிருக்காக நான் கெஞ்சினப்போ நீயும் உன் குழந்தையும் செத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னியே. அப்பவே உனக்கும் எனக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு சூர்யா. இதோ இந்த விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடு. என் வாழ்க்கையை விட்டும் என் கண்ணை விட்டும் இப்போதே வெளியேறு என்று ஆக்ரோஷமாக கத்தினாள். திவ்யாவின் விஸ்வரூபத்தை கண்டு சூர்யா பயந்து நடுங்கினான். அழுது கொண்டே அந்த விவாகரத்து பத்திரத்தில்
அவசர அவசரமாக கையெழுத்திட்டான். அவனது ஒட்டுமொத்த கர்வமும் அந்த தரையில் சிதைந்து போனது. விவாகரத்து பத்திரத்தில் சூர்யா கையெழுத்திட்டு ஓடிய மறுநாள் காலை விஸ்வநாதனின் வீட்டு வாசலில் திடீரென பெரும் கூச்சலும் சலசலப்பும் கேட்டது. திவ்யாவின் மாமியார் தன் பேராசை பிடித்த குணத்திற்கு துணையாக சில தூரத்து உறவினர்களையும் அக்கம் பக்கத்தினரையும் திரட்டி கொண்டு வந்து வாசலில் நின்றபடி கூப்பாடு போட்டு கொண்டிருந்தாள். யோக்கியமா வாழ்ந்த என் மகனை இந்த விஸ்வநாதனும் அவனோட மகளும் சேர்ந்து நடு தெருவுல நிப்பாட்டிட்டாங்க. 8வது மாசத்துல புள்ள பெத்துட்டு இப்ப அவளோட பழைய காதலன் ஆகாஷ் கூட சேர்ந்து வாழ போறாளாம். என் பச்சை புள்ள சூர்யாவை ஏமாத்திட்டு அவனோட சொத்தை எல்லாம் அபகரிக்க பிளான் பண்ணியிருக்கா இந்த திவ்யா என்று தன் நெஞ்சில் அடித்துக்கொண்டு நாடகம் ஆடினாள் அந்த மூதேவி. தன் மகனின் துரோகத்தையும் மருமகளை ரயில் நிலையத்தில் இரத்த வெள்ளத்தில் கைவிட்ட கொடூரத்தையும் மறைத்து ஊர் மக்கள் முன்னிலையில் திவ்யாவின் கற்பின் மீதும் அவளது தந்தை குடும்பத்தின் மீதும் பழி சுமத்த துணிந்தாள். வாசலில் கூடியிருந்த கூட்டம் என்ன ஏதென்று தெரியாமல் விஸ்வநாதனின் வீட்டை உற்று பார்த்து கொண்டிருந்தது. அப்போது வீட்டின் பிரதான கதவு கம்பீரமாக திறந்தது. திவ்யா எந்தவித பதற்றமும் இன்றி முகத்தில் ஒரு எள்ளல் புன்னகையோடு வெளியே வந்தாள். அவளுக்கு பின்னால் அரணாக விஸ்வநாதனும் ஆகாசும் வந்து நின்றனர். திவ்யா நேராக தன் மாமியாரின் முன்னால் வந்து நின்றாள். என்ன அத்தை, இன்னும் உங்க நாடகம் முடியலையா? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்த VIP கிளைண்ட்ஸை கவனிச்சு முடிச்சாச்சா என்று கேட்டாள். ஏய், என்னடி எகத்தாளமா பேசுற? என் மகனை ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்றியா என்று மாமியார் கதறினாள். திவ்யா அவளுக்கு பதில் சொல்லாமல் தன் கையில் இருந்த மொபைல் போனை எடுத்து அங்கிருந்த பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கருடன் இணைத்து ஒரு ஆடியோ ஃபைலை ஆன் செய்தாள். அடுத்த நொடி போபால் ரயில் நிலையத்தில் திவ்யா உயிருக்கு போராடிய போது சூர்யாவிடம் பேசிய அந்த கடைசி உரையாடல் ஊரே கேட்கும்படி இடி முழக்கமாக ஒலித்தது. 8வது மாசத்துல எப்படிடி பிரசவ வலி வரும்? என் டெல்லி மீட்டிங்கை கெடுக்கணும்னு நடிக்கிறியா? நீயும் உன் குழந்தையும் செத்தாலும் எனக்கு கவலை இல்லடி. இனி எனக்கு போன் செய்யாதே. சூர்யாவின் அந்த மிருகத்தனமான குரல் போபால் ரயில் சத்தத்தோடு சேர்ந்து வாசலில் ஒரவழியாக கேட்டது. ஆடியோ முடிவடைந்ததும் அந்த இடமே மயான அமைதியானது. திவ்யாவின் மாமியார் உறைந்து போய் நின்றாள். கூடி நின்ற உறவினர்களும் ஊர் மக்களும் அதிர்ச்சியில் வாயடைத்து போயினர். அடச்சி, என்ன ஜென்மங்கடா நீங்க? வயிற்றுல புள்ளையோட கிடந்த பொண்ணை இப்படி பேசி சாக விட்டுட்டு போயிருக்கான் உங்க மகன். நீங்கெல்லாம் ஒரு பொம்பளையா என்று கூடியிருந்த கூட்டமே மாமியாரை நோக்கி காரி துப்பியது. அவளோடு வந்த உறவினர்கள் அவமானம் தாங்காமல் மெல்ல அங்கிருந்து நழுவினர். அதே நேரத்தில் 2 போலீஸ் வாகனங்கள் சைரன் சத்தத்துடன் விஸ்வநாதனின் வீட்டு வாசலில் வந்து நின்றன. வங்கியை கோடிக்கணக்கில் ஏமாற்ற சூர்யாவின் மோசடி வழக்கில் கூட்டு சதிகாரராகவும் திவ்யாவை கொலை முயற்சி செய்ததற்கு தூண்டுகோலாகவும் இருந்ததாக திவ்யா ஏற்கனவே கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாமியாரின் கைகளில் விலங்கை பூட்டினார். கைது செய்யுங்க இவங்களை என்று இன்ஸ்பெக்டர் உத்தரவிட்டார். தன் கைகளில் விலங்கு விழுந்த அந்த நொடி சொத்து சுகம் அனைத்தும் பறிப்போய் ஊர் முன்னிலையில் மானம் கெட்டு ஜெயிலுக்கு போகிறோம் என்ற அதிர்ச்சியை அந்த பேராசை பிடித்த கிழவியின் உடலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது முகம் திடீரென ஒரு புறமாக இழுத்து கொண்டது. வாய் கோணலாகி எச்சில் வலிய கை கால்கள் செயலிழந்து அப்படியே தரையில் சுருண்டு விழுந்தாள். டாக்டரை கூப்பிடுங்க, இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு என்று போலீசார் பதறினர். தன் மருமகளையும் பேர குழந்தையையும் அனாதையாக மருத்துவமனை படுக்கையில் விட்ட அதே மாமியார் இன்று கர்மாவின் கணக்குப்படி பக்கவாத நோயால் தாக்கப்பட்டு பேசக்கூட முடியாமல் அசைவற்று படுக்கையானாள். அடுத்த சில நாட்களில் கர்மாவின் ஆட்டம் முழுமையடைந்தது. கோடிக்கணக்கான கடன் மற்றும் வங்கி ஏமாற்று விவகாரத்தால் சூர்யாவின் ஆடம்பர பங்களா வீடும் அவனது அத்தனை சொத்துக்களும் வங்கியால் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டன. சூர்யா போலீஸுக்கு பயந்து எங்கே ஓடி ஒளிந்தான் என்றே தெரியவில்லை. சூர்யாவின் சொகுசு வீடு ஏலத்திற்கு வந்த முதல் நாளே ஆகாஷ் சூர்யாவுக்கு தெரியாமல் தன் சொந்த பணத்தை கொடுத்து அந்த ஒட்டுமொத்த பங்களாவையும் ஏலத்தில் விலைக்கு வாங்கினான். அன்று மாலை விஸ்வநாதனின் இல்லத்தில் ஆகாஷ் அந்த புதிய வீட்டின் கிரய பத்திரங்களை திவ்யாவின் கைகளில் ஒப்படைத்தான். திவ்யா, எந்த வீட்டுக்குள்ள உன்னை வேலைக்காரியா நடத்தி உமிழ்ந்து துரத்துனாங்களோ இதோ அதே வீட்டின் அதிகாரப்பூர்வமான உரிமையாளர் மகாராணி நீதான். இந்த வீடு இனி உன் பேர்ல மட்டும்தான் இருக்கும் என்றான் ஆகாஷ் பெருமிதத்துடன். திவ்யா அந்த பத்திரங்களை தன் கைகளில் வாங்கி கொண்டு இன்குபேட்டரில் இருந்து முழு ஆரோக்கியத்தோடு மீண்டு தன் தாயின் மடியில் அழுது கொண்டிருந்த தன் மகன் ராகுலின் நெற்றியில் முத்தமிட்டாள்.
கர்மா ரொம்ப சீக்கிரமே தன் வேலையை காட்டிடுச்சு ஆகாஷ். ஆனா இந்த வேட்டையோட இறுதி முடிவு இன்னும் பாக்கி இருக்கு. அது சூர்யாவோட முகத்துல நான் வைக்க போற கடைசி புள்ளி என்று திவ்யா தீர்க்கமாக உரைத்தாள். காலம் என்ற நதி எல்லாவற்றையும் மாற்றி எழுதும் பேராற்றல் கொண்டது. போபால் சந்திப்பு ரயில் நிலையத்தின் கொதிக்கும் சிமெண்ட் தரையில் துரோகத்தின் இரத்த வெள்ளத்தில் அனாதையாக கிடந்த திவ்யாவின் வாழ்க்கையில் விதியின் சக்கரம் இப்போது சுழன்று ஒரு வருடம் முழுமையாக உருண்டோடியிருந்தது. தன் கடந்த கால கசப்புகளையும் துரோகத்தின் ரணங்களையும் தன் நெஞ்சிரத்தால் மட்டுமே துடைத்தெறிந்திருந்தாள் திவ்யா. சூர்யாவின் அராஜக கோட்டை சரிந்து சாம்பலாகி இருந்த அந்த மண்ணில் ஒரு புதிய பாசபந்தம் துளிர் விட்டிருந்தது. அன்னைக்கு தான் இழந்த தாலியை ஒரு துரதிருஷ்டவசமாக நினைக்காமல் ஆகாஷின் உன்னதமான தூய்மையான காதலை திவ்யா மெல்ல மெல்ல தன் நெஞ்சார ஏற்றுக்கொண்டாள். பெற்ற மகனுக்கும் தன் பெற்றோரின் கௌரவத்திற்கும் மதிப்பளித்து பெற்றோர் மற்றும் தோழி அபிராமியின் ஆசியுடன் ஆகாஷின் கரம் பற்றினாள். மாலை நேரத்து குளிர்ந்த காற்று அந்த பெரிய பங்களா வீட்டின் நந்தவனத்தில் வீசிக்கொண்டிருந்தது. அன்று சூர்யாவும் அவனது தாயும் எந்த வீட்டை தங்களின் கர்வத்தின் அடையாளமாக காட்டினார்களோ இன்று அதே வீடு ஆகாஷ், திவ்யா மற்றும் அவர்களது செல்ல குழந்தை ராகுலின் சிரிப்பு சத்தத்தால் ஒரு நந்தவனமாக மாறியிருந்தது. ஒரு வயது முழுமையடைந்து தட்டு தடுமாறி குட்டி குட்டி பாதங்களை எடுத்து வைத்து நடக்கும் தன் மகன் ராகுலை ஆகாஷ் தன் கைகளில் தூக்கி வான் நோக்கி போட்டு பிடித்து விளையாடி கொண்டிருந்தான். பாப்பாவின் மழலை சிரிப்பு அந்த தோட்டம் முழுக்க எதிரொலித்தது. ஆகாஷ் மெதுவா பாப்பாவுக்கு தலை சுற்ற போகுது என்று கைகளில் பால் பாட்டிலுடன் புன்னகைத்தபடி ஓடி வந்தாள் திவ்யா. அவளது நெற்றியில் குங்குமமும் கழுத்தில் ஆகாஷ் கட்டிய உன்னதமான காதலின் மாங்கல்யமும் பிரகாசித்தன. அவளது முகத்தில் அன்று இருந்த மௌனமும் பயமும் இன்று இல்லை. மாறாக தன் குடும்பத்தை காத்து நின்ற ஒரு கார்ப்பரேட் மகாராணியின் கம்பீரமும் அளவற்ற நிம்மதியும் மட்டுமே குடியேறி இருந்தன. ஆகாஷ் ராகுலை தரையில் விட்டுவிட்டு திவ்யாவின் தோள்களை பற்றி கொண்டு அவளது கண்களை நேசத்தோடு பார்த்தான். உன் முகத்துல இருக்கிற இந்த சிரிப்புக்காக நான் என் ஒட்டுமொத்த சொத்தையும் கொடுப்பேன் திவ்யா. நீங்க 2 பேரும் தான் என் உலகம் என்றான் ஆகாஷ் உருகிய குரலில். அதே நேரத்தில் அந்த பெரிய பங்களா வீட்டின் இரும்பு கேட்டிற்கு வெளியே தெருவோர குப்பை தொட்டியின் அருகில் ஒரு நிழல் அசைந்தது. கிழிந்து போன அழுக்கு ஆடைகள், கலைந்த தலைமுடி, பல நாட்கள் சோறில்லாததால் ஒட்டிய வயிறு என ஒரு பிச்சைக்காரனாக அனாதையாக நின்று கொண்டிருந்தான் சூர்யா. கிருத்திகாவின் வங்கி மோசடி வழக்கில் போலீசாரால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தலைமறைவாகி இன்று ஒரு வேளை கஞ்சிக்காக தெரு தெருவாக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான். கேட்டின் ஓட்ட வழியே நந்தவனத்தின் அரங்கேறும் அந்த காட்சியை சூர்யா உற்று பார்த்தான். அன்று தன் காலடியில் கிடந்த அழுத வேலைக்காரி இன்று கோடீஸ்வரன் ஆகாஷின் நெஞ்சில் வைரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். தான் பண பகடைக்காயாக பயன்படுத்த நினைத்து 8வது மாதத்திலேயே சிதைக்க துணிந்த தன் சொந்த வாரிசு ராகுல் இன்று ஆகாஷை அப்பா என்று அழைத்து மகிழ்கிறான். சூர்யாவின் கண்களிலிருந்து கசப்பான கண்ணீர் வழிந்தது. அவனது நெஞ்சு துரோகத்தின் குற்ற உணர்ச்சியால் வெடித்தது. அன்னைக்கு கிருத்திகாவோட பணத்தாசையில என் மகாலட்சுமியை உதச்சி தள்ளினேனே, என் வாரிசை துடிதுடிக்க கொல்ல துணிஞ்சேனே, இன்னைக்கு அதே வீட்டு வாசல்ல பிச்சைக்காரனா நிக்க வச்சிடுச்சே இந்த கர்மா என்று நெஞ்சில் அடித்துக்கொள்ள நினைத்தான். ஆனால் அங்கே சலசலப்பு சத்தம் கேட்டதும் வாசலில் நின்ற ஆகாஷின் பாதுகாப்பு ஆட்கள் சூர்யாவை ஏளனமாக பார்த்து, ஏய் எச்சிலை பொறுக்கிறவனே, அங்க என்ன வேடிக்கை வேண்டி கிடக்கு, போ தள்ளி போ என்று விரட்டினர். சூர்யா தன் முகத்தை அழுக்கு துணியால் மூடிக்கொண்டு குப்பை தொட்டியின் ஓரமாய் தட்டு தடுமாறி நடந்து இருளுக்குள் மறைந்தான். திவ்யா மெதுவாக கேட்டின் பக்கம் தன் பார்வையை திருப்பினாள். இருளுக்குள் மறைந்து போகும் சூர்யாவின் உருவம் அவளது கண்களில் பட்டது. ஆனால் அவளது மனதில் கோபமோ வஞ்சகமோ பழிவாங்கும் வெறியோ இப்போது இல்லை. விதி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை மிக சரியாக கொடுத்து விட்டது என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் மெல்ல தன் மகன் ராகுலை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஆகாஷின் கைகளை பற்றினாள். ஒரு பெண் நினைத்தால் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் துரோகங்களையும் தன் கண்ணீரையே ஆயுதமாக மாற்றி தன் விதியை தானே மாற்றி எழுத முடியும் என்பதற்கு திவ்யாவின் இந்த வாழ்க்கை பயணமே ஆக சிறந்த சாட்சியாக நின்றது. அவளது மௌனம் அன்று கலைந்தது. இன்று அவளது வாழ்வின் உன்னத வெற்றியாக நிலைத்து நின்றது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.